தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பார்ட் 3C. ஏன் பார்ட் 4க்கு போகல அப்படின்னா, எகைன் அதே தான், கொஞ்சம் கோர்ட் ப்ரொசீஜர் லேட் ஆகுது. அது பார்ட் 4க்கு போகல, பார்ட் 3C. இதுல முக்கியமா மேட்டூர் சிப்பாய் டிரைவர் சரவணன், அவரை சார்ந்தது தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவரு மற்றும் அவர் சார்ந்தவர்கள் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட், கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒரு பொய்யான முகச்சாயை போட்டுக்கிட்டு, அதுல முக்கியமா சரவணன் சில இடங்களில் சுபதார் என்றும் சில இடங்களில் ஹார்னரி கேப்டனும் அப்படின்னு பேசியிருக்காரு. அவங்க எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, சார் அவரு சுபதாரா ஹார்னரி கேப்டனா அப்படின்னு. இதை நான் அவர்கிட்ட கேட்கிற சூழ்நிலை இல்லை இப்போ. அதனால தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், அவர் யூனிஃபார்மோட மேட்டூர் டாமில் டாம் கார்டா இருக்காரு. அதனால மோஸ்ட்லி சுபதாரா ஹார்னரி கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் அவங்க செக்யூரிட்டி ஆஃபீஸரா தான் இருக்கணும் அப்படின்னு. இந்த விஷயத்தை தெரியறதுக்கு வேண்டி மட்டும்தான் நான் சிப்பாய் டிரைவர் அப்படின்னு முதல் வீடியோல நான் பேசியிருந்தது. அது சிப்பாய் சரவணே வெரி கிளாரிஃபை பண்ணிட்டாரு, நான் சிப்பாய் டிரைவர் தான் அப்படின்னு. இப்போ எந்தெந்த இடத்துல சரவணன் சுபதார் ஆர்டினரி கேப்டன் சொல்லியாச்சோ அவங்களுக்கெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கும் சரவணன் சிப்பாய் டிரைவர்னு. அப்ப நான் டீக்ரேட் பண்ணல சிப்பாய் டிரைவரை. சிப்பாய் அப்படிங்கிறது ஒரு பேஸ் சோல்ஜர். சோல்ஜருடைய இன்னொரு பேரு தான் சிப்பாய். அது அது இங்கிலீஷும் கிடையாது, நம்ம இந்தியன் இங்கிலீஷும் கிடையாது. அது ஒரு பேர்ஷியன் லாங்குவேஜ். அங்கிருந்து தான் அந்த சிப்பாஹி அப்படின்னு பிரிட்டிஷ் டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தப்போ சிப்பாயின்னு கூப்பிடப்பட்டது. ஒரு ரேங்குமே பட்டாளத்துல இல்ல சிவில்ல கிரேடு ஒன்னையுமே குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்போ டாக் ட்ரெயினர் அப்படின்னா அதை குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன்னா அவரு தான் அந்த டாகுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். நானும் நீங்களும் போனா நம்மள அந்த நாய் கடிச்சிரும். அப்போ அந்தந்த ட்ரேடுக்கு அந்தந்த வேல்யூ இருக்கு. அந்த ட்ரேடு, அந்த சிப்பாயின்னு உள்ள ட்ரேடை மறைத்து சுபதார்னு சொல்லுன சரவண் அந்த ரேங்கை டீக்ரேட் பண்ணியாச்சா இல்ல தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பழனி டீக்ரேட் பண்ணியாச்சான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அது சிப்பாய் டிரைவர் அப்படின்னு இதுக்குள்ள ஒரு விளக்கம் தான். சிப்பாய் அப்படின்னு சொல்லப்படும் இல்லாட்டி சோல்ஜர் வரலாற்றுல நிறைய பேரை நம்ம இந்தியாவிலையும் இந்தியா விட்டு வெளிநாடுகள்லையும் நம்ம கேட்டிருப்போம். அதுல ஹிட்லரா இருக்கலாம், நெப்போலியன் போனபார்ட்டா இருக்கலாம், அலெக்சாண்டர் த கிரேட்டா இருக்கலாம், அப்படி நிறைய பேர் இருக்காங்க சோல்ஜர்ஸ். உலகமே பார்க்கக்கூடிய லீடர்ஸா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வார்ல மங்கள் பாண்டே அவரும் சிப்பாய் தான். அப்போ சிப்பாய் எல்லாம் அதை டீக்ரேட் எல்லாம் ஒரு நாளைக்கு பண்ண முடியாது. சிப்பாய்னா என்ட்ரி ஆஃப் சோல்ஜர், அவ்வளவுதான். அது மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அதை மறைச்சு வைக்கிறது சரியில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட லீடர்ஸை பத்தி சோல்ஜர்ஸை பத்தி நமக்கு வரலாறு பேசும்னா, இந்தியாவுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு ஹீரோ
அவரை பற்றி தான், அவர் சிப்பாய், அவரை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த லைவ் ஸ்டோரி வந்து 1960-61 ரேஞ்சில் உள்ள ஸ்டோரி. இது ஸ்டோரி இல்லை, ரியல் ஸ்டோரி. அன்னைக்கு லேட் ஸ்ரீ நெஹ்ருஜி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ஒரு நாளைக்கு டெல்லி விசிட் டிக்ளேர் பண்ணியிருந்தார். அந்த டெல்லி விசிட் டிக்ளேர் பண்ணும்போது அதே நாள் அவர் டெல்லி ஆர்மி ஹாஸ்பிட்டல் விசிட் அப்படின்னு உள்ள ப்ரோக்ராம் அவரது இருந்தது. அப்போ ஆர்மி ஹாஸ்பிட்டல் பிரைம் மினிஸ்டரோட விசிட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் பட்டாளத்தில் என்னவா இருக்கும். சிஓ சாப்பிட இன்ஸ்பெக்ஷன் இருக்குன்னு சொன்னாலே என்னவா இருக்கும். அப்போ பிரைம் மினிஸ்டரோட விசிட் இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலை பாருங்க. 1960-61 அந்த டைமில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற எத்தனை பேஷண்ட் இருக்குதோ அவங்க எல்லாமே யூனிஃபார்ம்லேயே பெட்டில் இருக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. அதாவது ஆர்டர் பண்ணாங்க. அது இல்லாத பிரைம் மினிஸ்டர் விசிட் வரும்போது யாருமே அவர்கிட்ட பேசக்கூடாது, ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பிரைம் மினிஸ்டர் ஆர்மி ஹாஸ்பிட்டல் வர்றாரு. ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு போறாரு. அந்த எல்லா பேஷண்ட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட் சிப்பாய் அவரு படார்னு எந்திரிச்சு சொல்றார். ஹிந்தியில் தான் அவர் பேசினார். ஆதரணிய பிரதான மந்திரிஜி அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு காலில் அடிபட்டுடுது, அது கொஞ்சம் சிவியரா இருக்கு, அதை வந்து ஒரு நாள்ல என் காலை கட் பண்றாங்க சொல்லிட்டாங்க, காலை கட் பண்றாங்க அப்படின்னு. பிரதான மந்திரிஜி, என் காலை கட் பண்றதுக்கு எந்த பெர்மிஷன் இல்லாத கட் பண்ணக்கூடாது, இல்லாட்டி என் சார்ந்தோர் இல்லாட்டி அவரோட பெர்மிஷன் வேணும், எங்க அப்பா அம்மாவோட பெர்மிஷன் வேணும், அப்படி இருந்தா தான் கால் கட் பண்ணோம் அப்படின்னு நெஹ்ருஜி கிட்ட அந்த சிப்பாய் சொன்னார். நெஹ்ருஜி அதுக்கு ஒண்ணுமே ரிப்ளை பண்ணல. என்ன பண்ணாருன்னா, அவர் பாக்கெட் இருந்து நேரா ஒரு டைரி எடுத்தாரு, நோட் பண்ணிட்டாரு. நோட் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டே அவர் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு அவர் போயிட்டார். அடுத்த நாள் நெஹ்ருஜி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு ஒரு ஆர்டர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாரு. அதுல என்ன எழுதி இருந்தாச்சு அப்படின்னா, வருங்காலத்தில் யார் பேஷண்டா இருக்கிறாங்களோ, சோல்ஜர்ஸோ யாரா இருந்தாலும், அவருக்கு எந்த விதமான ஆப்ரேஷன், அது மேஜர் ஆப்ரேஷனா இருந்தாலும் சரி, பார்ட்ஸ் ரிமூவ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை மைனரா இருந்தாலும் சரி, தனி மனிதனது ஒப்புதல் அது இல்லாத அவங்க அப்பா அம்மா யார் அவங்களோட கார்டியன் இருக்காங்களோ அவங்களோட வித் சிக்னேச்சர் இருந்தால் மட்டும்தான், அவங்களோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு. இல்லை அவங்கள அது அந்த ஆப்ரேஷன் ஒத்துக்கல அப்படின்னா அவங்க பட்டாளத்துக்கு வந்து சூட்டபிள் இல்லாட்டி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு கட்டளை போட்டாரு. அந்த ஆர்டர்ல இது ஒன்னும் கூட எழுதியிருந்தாரு, பேஷண்ட்டுக்கு ப்ரொசீஜரான ட்ரெஸ் இருக்கணும், அது இன்ஸ்பெக்ஷன் இருந்தாலும் என்னவா இருந்தாலும் பேஷண்ட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும், யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு லெட்டர் எழுதினார். அன்னையிலிருந்து தான் இராணுவத்தில் என்ன ஒரு ஆப்ரேஷன் இருந்தாலும்
இண்டிவிஜுவலோட சைனும் அவங்க சார்ந்தவரோட சைனும் இருந்தா மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இல்லாட்டி கேட்டகரி ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டகரி போர்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவர் சிப்பாய். ஒரு சிப்பாயி எப்போ எந்த விஷயத்த எந்த இடத்துல யாருகிட்ட சொல்லணுமோ அது வந்து ஒரு நாட்டோட கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து பதிவிடப்பட்டது. அதனால சிப்பாய் வந்து கீழே ரேங்கு, யாராவது சொன்னாச்சுன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. இல்ல ஒரு 100 பேரு ஒருமிக்கா போய் சொல்லணும்னு தேவையில்லை. அந்த சொல்லற விஷயம் எப்படி அதை எடுத்து செல்றது, எப்படி நம்ம பிரசன்ட் பண்றோம், இதை பொறுத்துதான் இருக்கு. அந்த சிப்பாய் அப்படி அவரு ரிலீஸ் ஆகுறாரு, போர்ட் அவுட் ஆகுறாரு. அவர் கேரளா அவரை சொந்த வீட்டுக்கு போய் அங்க அந்த நாட்டு மருந்து அதை யூஸ் பண்றாரு. அப்படி அவங்களோட காலு சரியாயிருது. யார் இந்த சிப்பாய் அப்படின்னா, மலையாள ஐகானிக் ஆக்டர் பத்மஸ்ரீ லேட் ஸ்ரீ திலகன். போட்டோ பாருங்க. இப்ப நீங்க பாத்தீங்க, பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சிப்பாய் சொல்லியாச்சுன்னு பார்க்கல, அந்த விஷயத்தோட ஆழமான நோக்கம் அதுதான். அதே மாதிரிதான் இந்த சரவணன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ஒரு மீட்டிங்ல ரொம்ப கிளியரா பேசினாரு. எனக்கு காதுக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. அவர் பேசினது, நான் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃபுக்கு டிரைவரா இருந்தேன். அப்துல் கலாம் அவர்களுக்கு 8 டிரைவர்ல ஒரு டிரைவர் நானும். இப்படி இருந்தும் ஏடிசி டிரைவிங் டெஸ்ட்ல 50,000 ரூபாய் கேட்டாங்க. இதுதான் சிப்பாய் டிரைவர் சரவணன் ஸ்டேட்மெண்ட். அப்போது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட டிரைவர்ஸ் இல்லாட்டி சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் டிரைவர்ஸ் இல்ல ஏதாவது விவிஐபி டிரைவர்ஸ், அவங்க எல்லாம் ஸ்டாஃப் கார் டிரைவர்ஸ் அப்படிம்பாங்க. அது இல்லாத நான் சர்வீஸ் பண்ணும்போது, கமாண்டோல சர்வீஸ் பண்ணும்போது as a இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரெட் ஃபோர்ட், பார்லிமெண்ட் ஹவுஸ், ராஷ்டிரபதி பவன் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். அங்கத்த ஜெனரலான அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். அங்க உள்ள ஆர்கனைசேஷன் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கட்டாயம் கமாண்டர்ஸ், அங்க இருக்கிற பிளாக் ஹேட் கமாண்டோவுக்கு இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம்லயே வரும். நான் இருக்கும்போது, இப்ப என்னன்னு எனக்கு தெரியாது. அது இல்லாத நான் இன்ஸ்ட்ரக்டரா இருந்ததுனால எனக்கு அது சார்ந்த கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி. ராஷ்டிரபதி பவன்ல கிட்டத்தட்ட 42 டிரைவர்ஸ் இருக்காங்க, 8 டிரைவர் இல்ல. அதுல ஸ்பெஷல் கிரேட் நம்பர் 1 அப்படின்னு ஒண்ணு இருப்பாங்க. பின்ன வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 எல்லாத்திலையும் 3, 4 அப்படி இருப்பாங்க. மொத்தமா 42 டிரைவர்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் மெக்கானிக். இப்படி இருக்கிற ஒரு இடத்துல அது சார்ந்த அறிவு எனக்கு இருக்கு. இந்த ஸ்டாஃப் டிரைவர்ஸ் மோஸ்ட்லி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா,
அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், கவர்னர் இருக்கலாம், அவங்களோட ப்ரீவியஸ் டிரைவர் தான் அதிகமா இருப்பாங்க. மோஸ்ட்லி அப்படிதான். அவங்க ஆட்டோமேட்டிக்கலி அதுல என்ட்ரி ஆயிருவாங்க. இது எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏடிசி டெஸ்ட் எனக்கு தெரியாது ஏடிசி என்னன்னு. ஆனால் ஏடிசி ஃபுல் ஃபார்ம் தெரியும், ஏர் டிராவல் கண்ட்ரோல். அதுதான் யூனிவர்சல் ஆனது. அப்போ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு மெசஞ்சர் இஎஸ்எம் தம்பி சேனல். ஏன்னா சரவணனுக்கு பேச தெரியாது, அதனால டெஸ்ட் கொடுக்கறதுக்கு இஎஸ்எம் தம்பியை கூட்டிட்டு போன மாதிரி ஏடிசி தான் சொன்னாச்சு. அப்படின்னா அண்ணா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அண்ணா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் எப்ப இருந்ததுன்னா 1973 to 2003 தான் இருக்கும். அது ஸ்டார்ட் ஆனது 1973. அது அண்ணா மட்டும் இல்ல, திருவள்ளுவர், ஜீவா, இப்படி இல்ல எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் 2003 மெர்ஜ் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பேர் அப்பவே மாத்தியாச்சு 2003. நான் பட்டாளத்து வந்த டைம்ல. அப்படி இருக்கும்போது இஎஸ்எம் தம்பி 2007 பென்ஷன் வந்த சரவணனை கூட்டிட்டு எப்படி 2003 அந்த டெஸ்ட் கொடுக்க போனீங்க? தெரியல. இது எப்படி டெஸ்ட் எங்க கொடுத்தீங்க தெரியல. லாஜிக்கா கரெக்டா இல்ல, நீங்க சொன்ன பொய்க்கு கரெக்டா இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம பொய் சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த சொல். ஒரு பொய் சொல்லியாச்சுன்னா 9 பொய் சொல்லணும். இது சொல்லறதெல்லாம் பொய் தான். அப்போ 9 90 எல்லாம் கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டாக அது இஎஸ்எம் தம்பி தான் வாய்ஸ் மெசேஜ் சொல்லியிருக்காரு. அவருடைய மெசஞ்சர் கஜேந்திரனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா அவர் உலக பொய் சொல்ற ஒரு ஆளு. அதுக்கு எடுத்துக்காட்டாக அவர் ஒரு யூடியூப் போட்டிருந்தாச்சு. ஒரு அம்மாவுக்கு டிஎஸ்பி அக்கௌண்ட் வாங்கி கொடுத்தாச்சுன்னு ஒரு போட்டோ எல்லாம். அதுல டெக்ஸ்ட் மெசேஜில் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, 13 பேருக்கு இதுவரை அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. நான் அவரை தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன்ல அவருக்கு நம்ம கூட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் 10 மாசம் தான் ஆச்சு. 10 மாசத்துல 13 பேருக்கு டிஎஸ்பி அக்கௌண்ட் வாங்கி கொடுத்தாச்சு. அப்படின்னா தமிழ்நாட்டுல சமீபத்துல ஆக்சிடென்ட்ல மட்டும் இறந்தவங்க 13 அப்படின்னு. இப்படியா போய் சொல்லுவீங்க? நீங்க ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலன்னு உள்ளதெல்லாம் தெரியும். அதோட ரெக்கார்ட் எல்லாம் கண்டிப்பாக நான் போடுவேன். அது எதுல போடுவேன் அப்படின்னா பார்ட் 4ல போடுவேன். ஏன்னா அந்த கோர்ட் ப்ரொசீஜரா இருக்கிறதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல, உங்களால உங்களோட திறமை எனக்கு தெரியும். டிஎஸ்பி அக்கௌண்ட்டை பொறுத்தவரை அந்த இண்டிவிஜுவல் இறக்கிறதுக்கு முன்னால அவருடைய பென்ஷன் அக்கௌண்ட்ல அந்த டிஎஸ்பி அக்கௌண்ட் கன்வெர்ட் பண்ணியிருந்தால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சார்ந்த என்ஓகே அந்த ஆக்சிடென்ட் டீடைல் வித் எஃப்ஐஆர் அண்ட் டெத் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணா ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகுறது. அது யாரும் போய் வாங்கி கொடுத்து பெரிய ஹிமாலய பர்வதம் மாதிரி உள்ள வேலையெல்லாம் கிடையாது. அதனால பொய் கொஞ்சம் அளவா சொல்லுங்க. ஏன்னா நீங்க டே 1 இருந்து பொய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் இவரு, கோஆர்டினேட்டர் இவரு அப்படின்னு உள்ள நிறைய ப்ரொபகண்டா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அது உங்களுக்கும் தெரியும். அதனால பொய்ய கொஞ்சம் லிமிட்டா பேசுங்க. ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் அது கேட்டா உண்மை மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இஎஸ்எம் தம்பி அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் 1000 யூடியூபர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதுல ஒன்னும் கூட அவரது இருக்காது. இதே மாதிரி கோசிப்பு தான் இருக்கும், அவரை சொல்றது இவரை சொல்றது. அப்ப என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய இடத்துல பாவம் சில எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க. அதனால எனக்கு அதெல்லாம் கரெக்டு தான். இஎஸ்எம் தம்பி யூடியூப் மாணிக்கம்
ஏடிசி அப்படிங்கிறது நீங்க ரொம்ப பிரில்லியன்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, கொஞ்சம் கூட அது போய் ஆராய்ந்து பாருங்க. அண்ணா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எப்ப இருந்தது? நீங்க சப்போர்ட் பண்ணி பேசின அந்த சரவணன் எப்போ பென்ஷன் வந்தாச்சு? அவர் சர்வீஸில் இருக்கும்போதே தமிழ்நாட்டு அண்ணா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல வந்து டெஸ்ட் கொடுத்தாங்களா? எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பார்ட் 3 சி பார்த்துட்டேங்க. அதுல மெயின் சப்ஜெக்டாக ஷிப்பாய், இன்னொன்று வந்து எவ்வளவு அளவுக்கு பொய் சொல்லலாம் அப்படின்னு உள்ள 2 விஷயத்தையும் பார்த்துட்டேங்க. அடுத்த இந்த வீடியோவில் என்ன வரும் அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ஸ் கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு, அதுல செயல்பாடுகள் எப்படி, அந்த செயல்பாடுகள் எது சார்ந்து இருக்கணும், எப்படி இருக்கணும், இது சார்ந்து தான் அடுத்த வீடியோ பேசுவேன். அதுவரை தேங்க்யூ, வணக்கம், வந்தே மாதரம்.